மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கோரமண்டல் என்ற உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் அமோனியா கசிவின் சார்பாக அந்த கசிவின் காரணமாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கண்ணெரிச்சலும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் என்பது 1967ஆம் ஆண்டு சாக்லேட் கம்பெனியாக உருவாகி பிறகு உரத் தொழிற்சாலையாக மாறியிருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், கடலுக்கு அடியில் இந்த பைப் லைனை புதைத்து அந்த அமோனியாவை கொண்டு வருகிறார்கள். அது எந்த காலத்தில் புதைக்கப்பட்டது என்று தெரியவில்லை. அந்த மக்கள் அச்சத்தை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கடலில் 5 மில்லி கிராம் இருப்பதற்கு பதில் 49 மில்லி கிராம் இருந்திருப்பதாக தகவல் வருகிறது. அதே போன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த 7 பேர் கொண்ட குழு என்ன பதில் அளித்திருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அந்த மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டும். பெரிய குப்பம், சின்ன குப்பம், தாழாங்குப்பம் பகுதியில் இன்னும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அவர்களுடைய அச்சத்தை தவிர்க்க வேண்டும். ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், அந்த பைப்லைன், பழைய பைப்லைன் எல்லாம் எடுத்து புதிய பைப்லைன் அமைக்க வேண்டும். கடலுக்கு அடியில் இருப்பதை கடலுக்கு மேலே கொண்டு போட வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு கரண்ட் பிளக்சுவேஷன், ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப்பிங் ஆயிடுது. அது மாதிரி இந்த விஷவாயு அமோனியா கசிவும் போது ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் பண்றதுக்கான ட்ரிப்பிங் சிஸ்டத்தை அந்த பைப் லைன்ல கொண்டு வரணும். அப்படி இருந்தா பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அது நாம் கருதப்படும். இப்ப மாண்புமிகு உறுப்பினர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க, அங்க என்ன நடக்குதுன்னா அந்த மக்கள் கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. அச்சமில்லாமல் அவர்கள் வாழ்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும். இது கடல் சார்ந்த பகுதி, கடலில் தான் இது கலந்திருக்கிறது, பூமியில் கலக்கவில்லை. கடல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, துறைமுகம் யாரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு புறம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் அந்த மக்களிடம் தான் சொன்னேன், தமிழ்நாடு அரசு வரையாடு முதல் தேவாங்கு வரை பாதுகாக்கின்ற முதலமைச்சர் உங்களையா பாதுகாக்காமல் தவற போகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அவர் கோரிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு மா சின்னத்துரை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் துவக்கப்பட்டு 60 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் இப்போது கடந்த 22ஆம் தேதி ஏற்பட்டிருக்கிற வாயு கசிவு என்பது நள்ளிரவில் ஏற்பட்டதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு பெரும் பீதி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நிபுணர் குழுவை அனுப்பி அவர்களை பாதுகாத்தது என்பது பாராட்டத்தக்கது. ஆனால் அந்த கடலுக்குள் 50 மீட்டர் தூரத்தில் தான் அது இப்போது அந்த தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 500 மீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்று விதியில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது எப்படி அந்த கசிவு வருகிறது என்ற செய்தியே அரிதிலும் அரிதாக வெளிவருகிறது என்று சொன்னால், அங்கே டேங்கினுடைய கொள்ளளவு 90,000 டன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏதேனும் அசாதாரண ஒரு சூழலில் பெரிய பாதிப்பு என்று பார்த்தால் சென்னை நகரமே அழிந்துவிடும் அபாயம் இருக்கிறது. ஆகவேதான் மக்கள் மிக பெரும் அளவுக்கு பயப்படுகிறார்கள். 90,000 டன் கொள்முதல் ஒரு நாளில் செய்ய வேண்டுமா, அங்கு சேமிக்க வேண்டுமா என்பதை இந்த விவரக்குறிப்பிலே தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே அதனுடைய அளவை குறைப்பதற்கு என்ன செய்வது? பொருத்தமாக 50 மீட்டர் என்பதை 500 மீட்டர் தூரத்தில் அமோனியம் குளோரைடினுடைய தொட்டியை சேமிப்பு கிடங்கை அமைப்பதற்கு என்ன செய்யலாம்? அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் என்கிற ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே ஸ்டெர்லைட்ல நம்ம தொடர்ந்து பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமான சூழலை அடைய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. மீண்டும் இப்போது ஸ்டெர்லைட்டை திறப்பார்களா என்கிற விவாதம் வருகிறது. ஸ்டெர்லைட்டும் நிராகரிக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட்டுக்கு வாங்க முடிங்க. ஒரு நிமிஷம். ஸ்டெர்லைட்டும் நிராகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை. அமோனியம் குளோரைடு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அந்த கிடங்கை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள், சுருக்கமா அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எண்ணூரில் இயங்கி வருகிற அந்த கோரமண்டல்
ஆலையை பொறுத்தவரையில் 1960களிலே துவங்கப்பட்ட அந்த ஆலை எத்தனையோ முறை அங்கே இந்த மாதிரி அமோனியம் இந்த விஷவாயு கசிந்தாலும் கூட அது இதுவரையிலே இல்லை சிறு சிறு நேரம் கசிந்தாலும் கூட இதுவரையிலே பெரிய ஒரு செய்தியாக வரவில்லை. இப்போ இந்த 22ஆம் தேதி கசிந்தனால அந்த பகுதி மக்கள் ஒரு 20 நிமிஷத்தில் அந்த கசிவை இது எப்படின்னா அடைக்கப்பட்டதுனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் கடலில் இருந்து 500 மீட்டரில் தான் அந்த டேங்க் அமைக்கணும்னு சொல்லி விதி இருந்தாலும் கூட அந்த விதியும் மீறப்பட்டிருக்கிறது. இது 20 நிமிடத்தில் அந்த அடைப்பை அடைக்காமல் விட்டிருந்தா அந்த பகுதியே அழிந்து போயிருக்கும் என்று அச்சப்படுகிறோம். இதை தான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால உயிர் போறது ஒரு பக்கம், நம்ம இந்த எப்படி மெல்ல சாகிறோம், எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் கெட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். இப்ப தற்காலிகமாக மூடியிருக்கிற அந்த ஆலை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அச்சப்படுகிறார்கள். ஆக தயவு செய்து அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்ம இந்த ஆட்சியாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில் வளர்ச்சி நாட்டிற்கு தேவைதான். ஆனால் அது மக்களுடைய வளர்ச்சியோடு இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் எண்ணூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரமண்டல் உர தொழிற்சாலையினால் ஏற்பட்டிருக்கிற இந்த அமோனியா வாயு மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலை பாதித்ததோடு மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமே நிர்மூலமாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 33 கிராமங்கள் 70,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு அதோடு சேர்த்து கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்ற நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அரசு உரிய கவனம் செலுத்தி கருணை உள்ளத்தோடு இந்த கொரமண்டல் உர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு கு. செல்வப்பெருந்தகை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மா. சின்னத்துரை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே. மாரிமுத்து அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா. அருள் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ஜெகன்மூர்த்தி அவர்களும், வடசென்னையில் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில் இருக்கின்ற கோரமண்டல் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட 26/12/2023 அன்று ஏற்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவு பற்றி விரிவாக பேசினார்கள். குறிப்பாக அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பொதுமக்கள் கண்ணெரிச்சல், தோல் எரிச்சல், அதே மாதிரி சுவாச கோளாறு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் நலமுடன் திரும்பியுள்ளார்கள். அப்படி ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவை பொறுத்த வரைக்கும் 20 நிமிடங்களில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், ஜேசி, டிஇ, ஏஇ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை மற்றும் அந்த பைப்லைன் அமைந்திருக்கின்ற பகுதியை ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்படி ஆய்வு மேற்கொண்டவுடன் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக அதனுடைய உற்பத்தியை நிறுத்துவதற்காக உத்தரவிடப்பட்டு அதன் தொழிற்சாலை இயங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு இரா. அருள் அவர்கள் தொழிற்சாலை இயங்குறதா சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறான தகவல். தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர்
செயலர் உள்ளிட்ட 7 பேர் உள்ள ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைக்கப்பட்டது. உடனடியாக அந்த கமிட்டியை நேரடியாக அந்த தொழிற்சாலை மற்றும் பைப்லைன் இருக்கின்ற பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க. அந்த அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான். அந்த முக்கிய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையில் கடலுக்கடியில் தற்போது அமோனியா கொண்டு செல்கின்ற குழாய்களுக்கு பதிலாக நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னது மாதிரி புதிய குழாய்கள், அதிநவீன கண்காணிப்பு தானியங்கு கட்டுப்பாட்டு கருவி, நியூ பைப்லைன் வித் ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் சிஸ்டம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த இப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது விபத்து தடுப்பதற்கான சாதனங்கள் அத்தனையும் அமைக்கப்படணும். தொழிற்சாலை மற்றும் அமோனியா எடுத்து செல்லும் குழாய் உட்பட அனைத்து இடங்களிலும் முழு தானியங்கி கட்டுப்பாடு அமைப்பு, அதாவது எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆனால் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உடனடியாக அது எந்த லீக் இல்லாமல் அடைச்சிடும். அதே மாதிரி இந்த லீக்கு எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அந்த கப்பல்லேருந்து துறைமுகத்திலேருந்து அந்த அம்மோனியா திரவ நிலையில் இறக்குமதி பண்ணுறப்போ உடனடியாக அந்த வால்வும் உடனடியாக அடைப்பு ஏற்படும். அது இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மோனியா வாயு இறக்குமதி செய்கிற தொழிற்சாலை கொண்டு வரப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்கே இருக்கின்ற இந்த தொழிற்சாலை சேஃப்டி நிறுவனத்திற்கும் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை தந்திருக்கிறது. இதை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என துறையினுடைய அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2/2/2024 அன்று நாளிட்ட நடவடிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 5 கீழ் சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் 5,92,50,888 ரூபாய் ஏன் வசூலிக்க கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த தொகையை கட்டுவதற்கும் அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. இத்தொழிற்சாலை தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகிற வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.